நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பொண்ணு இருக்காளே, அம்மா கத்துப்பாமா. நீங்க வாங்க உட்காருங்க. என்னத்த உட்காருது? எதுவுமே சரியா இல்ல இந்த வீட்ல. நீங்க உட்காருங்களேன், வாங்க. என்னாச்சுமா? ரொம்ப டயர்டா இருக்கீங்க. முகம்லாம் வேற வாடி போயிருக்கு. ஏதாவது பிரச்சனையா? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்க ஏதோ கவலையாவே இருக்கீங்க. என்னாச்சு? பரவாயில்ல, உனக்காக நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தோணுது. இல்லன்னா இந்த வீட்ல யார் என்னை பத்தி கவலைப்படுறாங்க? இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க விஷயத்த வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் டென்ஷனா இருக்கு. சொல்லுங்கம்மா, எதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு அம்மாவுக்கு இந்த வயசுல என்ன கவலை இருக்க முடியும் அர்ச்சனா? பெத்த பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அது ஒண்ணுதானமா இருக்கும். ஏன் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறது என்ன தப்பா? எந்த தாயா இருந்தாலும் பொண்ணுக்காக 4 வரன் பார்க்க மாட்டாங்களா? ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கவ எந்த காரணத்துக்காகவும் ஒரு நல்ல வரனை தவற விடக்கூடாதுன்னு நினைப்பா. நான் அப்படி நினைக்கிறது என்னோட சுயநலமா? இல்லம்மா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? எல்லா அம்மாக்களும் தன்னோட ஆசையை நிறைவேற்ற நினைப்பாங்க. தன் குழந்தைங்களுக்கு நல்லது நினைக்கிறது எந்த தாய்க்கும் சுயநலமா இருக்க முடியாது. அப்புறம் நீங்க கவலையே படாதீங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க ஆசையை நிறைவேற்றுவோம். நீ இப்ப சொன்னதே என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. சந்தோஷமா இருமா. அம்மா, என்ன பண்றீங்க? வாமா நந்தினி, இப்படி உட்காரு. நந்தினி, இத பாருமா. அட, ரொம்ப அழகா இருக்கு. மகாராணிங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கு. வா அர்ச்சனா, இங்க பாத்தியா எவ்வளவு அழகான நகையை எங்க அம்மா ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு? நானே இதை இன்னைக்குதான் பாக்குறேன். வேலைப்பாடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது யாரோடது? எங்க பாட்டியோடது. இல்லம்மா, இது ஏன் பாட்டியோடது. பரம்பரை பரம்பரையா இருக்கு. இந்த நகைய அந்த பரம்பரையில வந்த பொண்ணுங்க தான் போட்டுக்க முடியும். அது என்னது? இதா பெரியப்பாவோட தலப்பகையில வைக்கிறது. இத போட்டுக்கிட்டு தான் அவர் மாப்பிள்ளை அழைப்புல வந்தாரு. இது அடுத்து யாருக்கு போகும் தெரியுமா? என் நந்தினியோட வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த போறவருக்கு தான். அந்த மாப்பிள்ளை நிச்சயம் என் பொண்ணுக்கு பிடிச்சவரா தான் இருக்கணும். பாருங்கம்மா, நான் எதுக்காக இங்க வந்தேங்கிறதே நான் மறந்துட்டேன். என்னோட புக்க தேடலான்னு வந்தேன். லக்ஷ்மி புக்க வேற எங்கேயாவது வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் போறேம்மா. வாய் தவறி நான் உளறிட்டேன். நடக்காத ஒரு விஷயத்த நானே சொல்றபடி ஆயிடுச்சு. நான் என்னம்மா பண்ணுவேன்? இவ மனசுல இருக்கிற அந்த பையனை
பெரியப்பா ஏத்துக்கவும் மாட்டாரு, ஒத்துக்கவும் மாட்டாரு. என் நந்தினி நிலைமை என்ன ஆக போகுதோ? எவ்வளவு நாளைக்கு அவளை என் முந்தானையிலேயே முடிஞ்சு வச்சிருக்கிறது. அவ இப்படி வீட்லயே இருக்கிறது மத்தவங்க கண்ணுக்கு உறுத்தல் ஆயிடுச்சு. இதுல அவளோட தப்பு எதுவும் இல்ல. என்னால என்ன பண்ண முடியும்? வேற இடத்துல இவளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? பெத்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு தாயோட சுயநலமாமா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க பெரியம்மா? எல்லா அம்மாவும் குழந்தைங்களோட ஆசையை நிறைவேற்றணும்னு தான் நினைப்பாங்க. நீங்களும் அதான் ஆசைப்படுறீங்க. இது உங்களோட தாய் பாசம். இதுல தப்பு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. நேத்து ராத்திரி அர்ச்சனா வந்தா, ஆனா உடனே போயிட்டா. சரியா அவகிட்ட பேச கூட முடியல. மறுபடியும் அவ எப்ப இந்த வீட்டுக்கு வருவான்னு தெரியல. ஏன் அப்படி யோசிக்கிற? சூர்யா பிறந்த நாளைக்கு வந்தாலும் அதுக்கு சந்தோஷப்படு. பொண்ணுங்கன்னா என்ன பண்றது, இப்படித்தான் இருப்பாங்க. ஆமா, என் பேத்தி அவ புகுந்த வீட்ல சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா கோகிலா, நேத்திக்கு அர்ச்சனாவும் மாப்பிளையும் சந்தோஷமா தானே வந்தாங்க? நானே சொல்லணும்னு நினைச்சா நீயே கேட்டுட்ட. அவங்க 2 பேரையும் நேத்து பார்த்து என் கண்ணே பட்டுரும் போல ஆயிடுச்சு. யாரு? அர்ச்சனாமா. அட, அர்ச்சனா போன் பண்ணிட்டாளே. அர்ச்சனா கண்ணு, எப்படிடா இருக்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு? அர்ச்சனாமா. அட, அர்ச்சனா போன் பண்ணிட்டாளே. அர்ச்சனா கண்ணு, எப்படிடா இருக்க? இப்பதான் கோகிலா கிட்ட உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். நானும் உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் பாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். என்னம்மா ஆச்சு? நீ நீ நல்லா தானே இருக்க? பாட்டி, நான் நல்லதா இருக்கேன். உங்ககிட்ட பேசினா மனசு அமைதியா இருக்கும். அதுவும் முக்கியமா எதுவும் புரியாத போது, நம்மள சார்ந்தவங்களோட கவலை, அவங்க துக்கத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியாதப்போ, அதே மாதிரிதான் பிரச்சனை தீர்றதுக்கு வழியே தெரியல. என்னம்மா விஷயம்? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்ல. என்னன்னு சொல்றது பாட்டி? நான் உங்களை நேர்ல பாப்பேன்ல, அப்ப சொல்றேன். ஆனா அர்ச்சனா கண்ணு, ஏமா நீ கவலையா இருக்க? நான் இல்ல, மத்தவங்க, என் வீட்டு ஆளுங்க, என் மேல உயிரை வச்சிருக்கிற இந்த குடும்பம், இவங்க கவலைப்படுறத என்னால பார்க்க முடியல பாட்டி. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நான் அவங்களோட பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் புரியல. அவங்க வாழ்க்கையெல்லாம் நிம்மதியா இருக்கணும். அர்ச்சனா, நீ எதுக்காகமா இப்ப இவ்வளவு கவலையா இருக்க? இங்க பாருமா, வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் வரும் போகும், சில சமயம் தன்னால சரியாயிடும். ஒவ்வொரு தடவையும் நாம நுழைஞ்சு ஏதாவது பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா ஒரு விஷயம், பிரச்சனையில என்ன பண்றதுன்னு தெரியலனா பேசாம ஆண்டவன்கிட்ட ஒப்படைச்சிரு. நீ கவலைப்படாதம்மா. அந்த கோகுல கிருஷ்ணனோட லீலைகளே தனிதான். மனசார மத்தவங்க சந்தோஷத்துக்காக நீ வேண்டும் போது சரியான நேரத்துல எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் சரி பண்ணிடுவான். பாட்டி, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். இன்னொரு கால் வருது. சரிம்மா, அப்புறமா பேசு, நான் வச்சிடுறேன். ம். மோகன் எதுக்கு? ஹலோ மோகன், எப்படி இருக்கீங்க? அண்ணி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏதாவது விஷயமா? ஆமா அண்ணி, இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன?
நந்தினியை பத்தி தான். நம்ம ஆகான்ஷாவுக்கு, அதாவது நம்ம ஸ்வீட் ஆர்ட்டுக்கு தான் சொல்றேன், விருது கிடைச்சிருக்கு அண்ணி. என்ன? ஆமா அண்ணி, அப்பா அம்மாவை பத்தி அவங்க ஒரு கவிதை எழுதினாங்கல்ல, அதுக்கு தான் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரியும், லேட்டஸ்ட் எடிஷன் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, அதுல தான் கொடுத்திருக்காங்க. என் வீட்டுக்கு அபிஷியல் லெட்டர் கூட வந்துருச்சு. ஐயோ சூப்பர்! அக்காக்கு அவார்ட் கிடைச்சிருக்குங்கறத என்னால நம்பவே முடியல. நீங்க அக்கா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்ல அண்ணி. அது வந்து அண்ணி, அவங்க லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் சார்பா நீங்களே அவங்க கிட்ட சொல்லிடுறீங்களா? நிறைய ஸ்வீட்டோட நானே வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அக்கா கிட்ட போய் சொல்றேன். இல்ல, இந்த விஷயத்த முதல்ல நான் கார்த்திக் கிட்ட தான் சொல்லணும். இப்பவே சொல்லிடுறேன். இனிமே அவர்கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். வந்தனாணி, இந்த ஜமுனா வேற ஊருக்கு போயிட்டாளா? இவ்ளோ பெரிய வீட்டு தனியா சுத்தம் பண்றதுக்கு ஒரு நாள் பத்த மாட்டேங்குது. தானோ, எல்லாம் என் காதுல விழுந்துட்டு தான் இருக்கு. வீட்டை குறை சொல்லக்கூடாது. ஏதோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நமக்கு இவ்ளோ பெரிய வீடு இருக்கு. ஆமா அண்ணி, இந்த காலத்துல இவ்வளவு பெரிய வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியாது, நமக்கு இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு. ஆனா மத்தவங்க இந்த இடத்துல ஒரு பெரிய பிளாட்டே கட்டி வித்துருவாங்க. அப்படியா? இப்ப நம்ம வீடு கூட கட்டுறோமா? ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, ஹவுசிங் காலனி கட்டுறதுக்கு. அதுக்கான மாடலை பண்ணி கொடுத்துட்டோம். அதான் ஒத்துக்கிட்டாங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நாம தான் பாத்துக்கணும். இந்த காலத்துல நம்ம ஊர்ல சின்ன சின்ன குடும்பங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. நிறைய குடும்பங்கள்ல பார்த்தோம்னா எல்லாம் தனி பிளாட்ல இருக்காங்க. அது என்னங்க, சின்ன குடும்பம்னா என்னங்க? அதாவது சில பசங்க இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட தனியா வாழ்வாங்க. அவங்களுக்கு பெரிய வீடு தேவையில்லை இல்லையா? அப்படிப்பட்டவங்க பிளாட்ஸ் கேட்பாங்க. நீங்க சொல்றதே புரியல. அப்ப அவங்க அப்பா அம்மா கூட வாழ பிடிக்காம வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்களா? ராதிகா, இதெல்லாம் சகஜம். அது எப்படிங்க சகஜம் நினைக்கிறது? யாராவது தனியா வாழ ஆசைப்படுவாங்களா என்ன? எல்லார் கூடயும் சேர்ந்து வாழணும். அப்பதானே சந்தோஷமா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, அப்படி வாழறது ஒரு குடும்பமா இருக்காது. வீட்டை விட்டு வெளியில போயிருக்க நிறைய காரணம் இருக்கு. சில பேர் வேலை விஷயமா இந்த ஊருக்கு வருவாங்க, தனியா வாழ வேண்டிய கட்டாயம். பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க புள்ளையும் மருமகளும் தனியா தான் வாழ்றாங்க. அது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த மாதிரி குடும்பம் எல்லாம் துண்டு துண்டா பிரிஞ்சு போயிடுமா? கடவுளே, இத கேட்கும் போதே மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? நீங்க எதுக்குமா கவலைப்படுறீங்க? அந்த மாதிரி குடும்பங்கள் நிறைவில்லாத குடும்பமா தான் இருக்கும். ஆமா, அந்த ஆண்டவன் தான் அவங்களை எல்லாம் காப்பாத்தணும். அந்த மாதிரி எந்த குடும்பத்திலயும் நடக்க கூடாது. வீட்ல யாருமா? யாரையுமே காணுமே. ஆச்சரியமா இருக்கு, ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. இது பெரியவருடைய வீடாச்சே. நான் சங்கரி, ஏன் இஷ்டமா நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு போவேன். சங்கரி பெரியமா, நீங்களா? வீட்ல யாருமே இல்லையே. இந்த கொளுத்துற வெயில்ல எல்லாரும் எங்க போனாங்க? மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. சின்னம்மா மட்டும் தான் இருக்காங்க. அது போதும், அவங்கள பார்க்க தானே நான் வந்திருக்கேன். அகிலாண்டேஸ்வரி உன்னை காப்பாத்துவா. வாமா சாந்தி. உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். குமுதா, குடிக்க ஏதாவது கொண்டு வா. சீக்கிரம் போ. உட்காருங்க. எதுக்காக வந்திருக்கீங்க சங்கரி பெரியமா? பெரியவர் தான் தெளிவா வேண்டான்னு சொல்லிட்டாரே. அவர் சொல்லுவாரு, ஆனா என்ன பண்றது? கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. அது உன் கையிலயும் இல்ல, என் கையிலயும் இல்ல. உனக்கு அந்த மாப்பிள்ளை தம்பிய பிடிச்சிருந்தது இல்ல? அவங்களும் உன்னை பாக்கணும் தான் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் தான் சொன்னேன், வீட்டுல வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கோவில்லயே போய் பாத்துலாமேன்னு சொன்னேன்.
நீ பேசாம வந்து பையனை பாரு, அவங்க பொண்ண பாக்கட்டும். என்ன இவ்ளோ யோசனை பண்ற? ஆனா சங்கரி, இந்த ஆனா அவன் நல்லா சொல்லாத. வீட்ல எல்லார்கிட்டயும் கலந்து பேசிட்டு எனக்கு சொல்லி அனுப்பு. நான் வர வேண்டான்னு தான் பார்த்தேன், ஆனா அப்படி இருக்க முடியலையே. பையன் ரொம்ப தங்கமான பையன். இந்த வரம் மட்டும் கைய விட்டு போச்சு, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வெளியில தானே அவங்கள வந்து பாருங்கன்னு சொல்றேன். அவங்க இங்க வந்தா தானே எல்லாருக்கும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இந்த வரன் அமைஞ்சு போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கா? எல்லாரும் உங்களை ஒரு நல்ல அப்கமிங் எழுத்தாளரா ஸ்வீகரிச்சிருக்காங்க. எப்படி, கிரேட் நியூஸா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அர்ச்சனா. இந்தாங்கக்கா. அம்மா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அர்ச்சனா? அக்கா, அது மோகன் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. அது உங்களோட அவார்ட்கான லெட்டரை மோகன் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படியா? அக்கா, மோகன் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஃபோன் ட்ரை பண்ணாராம், ஆனா உங்க லைன் கிடைக்கலையாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, உங்ககிட்ட இந்த குட் நியூஸை சொல்ல சொன்னாரு. அவர் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல சொன்னாரு. மெதுவா பேச அர்ச்சனா. ம். ஆனா எதுவா இருந்தாலும்க்கா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னம்மா, ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விஷயம்? அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே இருக்கும்மா. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். ஏமா நந்தினி, உனக்கு திடீர்னு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு இல்ல, ஆசீர்வாதம் வாங்கணும் போல இருந்தது. எனக்கு ஒரு டீ மட்டும் கிடைச்சதுன்னா உனக்கும் கண்டிப்பா ஆசீர்வாதம் உண்டுமா? இத கொண்டு வரேன். ஆ. நல்லா இருக்கும்.